நெகேமியா 13:6 நெகேமியா அர்த்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு ராஜாவினிடத்தில் திரும்பவும் உத்தரவு பெற்றுக்கொண்டு நெகேமியா 13:15 ஓய்வு நாளிலே அவர்கள் பற்பல சுமைகளை எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 13:17 வைராக்கியமாய் ஆகையால் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகின்ற இந்த பொல்லாத செய்கை என்ன என்று சொல்லி, உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட நெகேமியா 13:22 ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். நெகேமியா 13:19 ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும்போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடிவு மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். இப்படியா தேவனுடைய கற்பனையை வைராக்கியமாய் பின்பற்றும்படி அந்த ஜனங்களுக்குள்ளாக நெகேமியா அவர்களை சுத்திகரிக்கின்றார். அதற்கான திட்டங்களை தீட்டுகிறார். அதற்காக பாதுகாக்க வேண்டியவர்களை கொண்டு வந்து வைக்கின்றார். எனவே தேவனுடைய சட்ட திட்டங்களை நிச்சயமாய் தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை நெகேமியா திட்டம் பண்ணி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களை எல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்களாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். அதன்படி நாமும் திட்டமாய் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.